இப்படி கட்டம் கட்டமாக வெட்டும்போது அவ்வளோவா வந்து நார் வராது. அதனால் என்ன பண்ணுறீங்க? ஐயோ, ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு வந்து கால் அது வந்து நம்ம பாதை வந்து எரியுது. அதுக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் சொல்யூஷன் தெரியுமா அப்படின்னு சொல்லுங்கள். பாதை வந்து ரொம்ப எரியுது, கால் ரொம்ப எரியுது. டாக்டர்கிட்ட கேட்டால் கால்சியம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பன்னீர் வேண்டாம், ராகி ராகி பன்னீர் கிரேவியும் நல்லா தான் இருக்குது. வாங்கிட்டு வாங்க. ஸோ இவ்வளோ போய் காலேஜில் விட்டுட்டு வந்துடுறேன். கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. என் தங்கச்சி வந்து சப்பாத்தி சுட்டுட்டான். சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்துட்டு எப்படி வருமோ அப்படின்னு நினச்சேன். பட் சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்காப்பல. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த இது தான் மிக்ஸு தான். என்னென்னா கருப்பு கவனி அரிசியும் உளுந்தும் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஹாய் செல்லக்குட்டீஸ், சிலர் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, மார்னிங் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போகிறீங்க. நான் இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் வந்து ஜிம்முக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு காய்கறி எல்லாம் கட் பண்ணணும். கட் பண்ணி வச்சுட்டு நம்ம போய் குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே தென். ஸோ இங்கே வந்துட்டு சாப்பாடு வந்து வெந்துட்டுருக்கு. யார் யாரெல்லாம் அடுப்பில் சமைப்பீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நாங்கள் வந்து கேஸில் சமைக்கிறத விட மோஸ்ட்லி கேஸில் சமைக்கிறத விட அடுப்பில் சமைக்கிறது தான் வந்துட்டு எங்களுக்கு வந்து ஈஸியாக டக்கு டக்கு டக்குன்னு நாங்கள் வேலையை முடிச்சிடுவோம். ஸோ நேற்று துணியெல்லாம் வந்து துவைச்சி போட்டிருக்கு, எல்லாத்தையும் மடிக்கணும் காஞ்சதுக்கப்புறம். ஓகே, இன்றைக்கி என்னென்ன பொரியல் பண்ண போகிறோம் அப்படின்னா, எங்கள் அம்மா நேற்று சந்தைக்கு போயிட்டு வந்தேன்னா எங்கள் அம்மா வந்துட்டு கீரை கட் பண்ணிட்டுருக்காங்க. நான் வந்து தண்டு பண்ண போகிறேன். தண்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்து அடுத்த நாளே பண்ணிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் போக போக டேஸ்ட்டும் மாறிடும், டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ போய் நம்ம கட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ எங்கள் அம்மா வந்துட்டு கீரை நறுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து கால் அது என்னது நம்ம பாதை வந்து எரியுது. அதுக்கு யாருக்காச்சும் ஏதாச்சும் சொல்யூஷன் தெரியுமா அப்படின்னு சொல்லுங்கள். பாதை வந்து ரொம்ப எரியுது, கால் ரொம்ப எரியுது. டாக்டர்கிட்ட கேட்டால் கால்சியம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து காய்கறி சமைச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க. அதனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து நேற்றுலேருந்து ஒரு முட்டை, நைட்டு வந்து ஒரு டம்ளர் பால், அதுக்கப்புறம் காலையில் கீரை காய்கறி இதெல்லாம் கொடுக்கலான்னு இருக்கோம். என்னம்மா சாப்பிடுவியா? ஸோ இதுக்கு வேறு ஏதாச்சும் ரீசன் இருக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சரியாம்மா? ஸோ தண்டை வந்து நீங்கள் இப்படி கட்டம் கட்டமாக வெட்டும்போது அவ்வளோவா வந்து நார் வராது. அதனால் என்ன பண்ணுறீங்க? ஐயோ, ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி நீங்கள் வந்து ரவுண்டாக கட் பண்ணும்போது நார் வந்து ஈஸியாக வந்துடும். இப்படி கட் பண்ணுறீங்களா? இப்படி கட் பண்ணும்போது பார்த்தீங்களா, தெரியுதா நார் வருது? தெரிகிறதா? பார்த்தீங்களா? இந்த மாதிரி நார் வந்து தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் அப்படியே தண்ணிக்குள்ளே போட்டு அரிசி களைஞ்ச தண்ணியில் போட்டுருங்க. இல்லைன்னா என்னது கொஞ்சம் தண்ணியில் உப்பு போட்டு அப்படி போட்டுக்கோங்க. அதுவுமே வந்துட்டு நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்கள், தெரிகிறதா? அந்த மாதிரி எடுத்து போட்டுற வேண்டியதான். ஸோ பார்த்தீங்களா, நான் வந்து தண்டு அழகாக வந்து இப்படி குட்டி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். எந்த நாருமே இல்லை, ஃபுல்லாக வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ எல்லா நாருமே வந்து நான் எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இதை நல்லா கழுவிட்டு நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். ஓகேவா? ஸோ நான் வந்து தண்டை நறுக்கியாச்சு. போய் நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். இன்றைக்கி வந்து என் தங்கச்சி அவங்க வந்து இப்போ புது டிஷ்ஷாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு புது டிஷ் என் தம்பிக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி அவங்க பண்ண போகிறது என்ன அப்படின்னா, பன்னீர் பட்டர் மசாலா. நேற்று வந்து பன்னீர் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு பன்னீர் வச்சு பட்டர் மசாலா செய்ய போகிறாங்க. ஹோம்மேட் பன்னீர். ஸோ அதை வந்து செய்ய போகிறாங்க. அதுக்கு தக்காளி வெங்காயம் வணக்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் அரைச்சி அவங்க எப்படி செய்கிறாங்க, அவங்க வீடியோ எடுத்து விட்டாங்கன்னா நான் வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். அதுக்குள்ளே நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ குளிச்சுட்டு வந்தாச்சு குட்டீஸ். நல்லபடியாக சாமியம் கும்பிட்டாச்சு. எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லாயிருப்போம். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தண்டு பொரியல் பண்ண போகிறோம், கீரை பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அழகாக இருக்குல்ல இங்கே ஒன்று க்யூட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து வைக்க போகிறோம். வச்சிடலாமா? வாங்க.
அழகாக இருக்கேண்ணா நான் ஓகே. ஸோ என் தங்கச்சி வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா தாளிச்சு விட்டா. இங்கே பாருங்க மேடம், ஹாய் போடு, ஹாய். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அது தொட்டுக்கிறதுக்கு என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க, ராகி மாவில் சப்பாத்தி, அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா வதக்கி விட்டுட்ருக்காங்க. சரி, அரைச்சி தாளிச்சு விட்டுருக்காங்க. பட்டர் போட்டியா? ஸோ இங்கே வந்துட்டு சப்பாத்தி அழகாக வந்திருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ சுட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். எல்லோரும் பார்க்கணும். ஸோ இப்போ வந்துட்டு வெண்டைக்காய் குழம்புக்கு வதக்கி அரைச்சி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. வெங்காயம் தக்காளி இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு சீரகம் மிளகு இது எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சி பண்ண போகிறோம். போதும் 2 தக்காளி, ஏன்னா நம்ம வந்து புளி ஊற்றுவோம், அதனால் 2 தக்காளி போதும். இப்போ வந்துட்டு இதில் வெங்காயம் நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு சீரகம் மிளகு இதெல்லாமே நல்லா வறுத்து அரைச்சிட்டு, ஸோ இப்போ வந்துட்டு வெண்டைக்காக்க வதக்கி விட்டுட்ருக்கேன். டேஸ்ட்டாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்துட்டு எப்படி வருமோ அப்படின்னு நினச்சேன், பட் சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கா போல். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் உள்ளே போய் எப்படி பண்ணேன் கேட்கட்டா? வாங்க. சொல்லுங்கள் மேடம், எப்படி பண்ணீங்கன்னு. இங்கிட்ட வாங்க. என்ன பன்னீர் வேண்டாம், ராகி பன்னீர் கிரேவி நல்லா தான் இருக்குது. வாங்க இங்கிட்டு வாங்க, சொல்லுங்கள். ராகி சப்பாத்தி எப்படி சுட்டிங்க? ஃபஸ்ட்டு சுடு தண்ணியை நல்லா சூடு பண்ணிட்டு உப்பு சுடு தண்ணியை சூடு பண்ணுவேன். தண்ணி ஃபஸ்ட்டு சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராகி மாவு போட்டு நல்லா மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி பிசைஞ்சியா இல்லை சட்டியில் போட்டு கிண்டி? சட்டியில் போட்டு கிண்ணும். அது மாவு பதம் வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம சப்பாத்தி மாவை பரட்டுற மாதிரி நல்லா ஊட்டி எடுத்துடும். அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டோம்னா சப்பாத்தி கிண்டி. சட்டியில் தண்ணியை வச்சு சட்டிக்குள்ளேயே போட்டு களிக்கின்ற மாதிரி போட்டிங்க. ஆமாம், கிண்டி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தரக்கணும். அடிப்படியானும். பாருங்க மக்களேன்றவங்க பாருங்க செல்லக்குட்டீஸ். ஸோ பன்னீர் பட்டர் மசாலா இஸ் ஆல்மோஸ்ட் டன். இந்த பக்கம் வந்து சப்பாத்தி குட்டி குட்டியாக உருட்டிட்டு இருக்காங்க. கூடயே வந்து தேங்காயும் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை அரைச்சி எடுத்துடலாம். குழம்பு வந்துட்டு வெளியே தாளிச்சிட்டாச்சு. இப்போ வந்து இது கீரை பண்ண போகிறேன். என் தங்கச்சி பண்ண பன்னீர் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இங்கே வந்துட்டு என்னது கீரை பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து கொஞ்சம் ட்ரை வந்துட்டு இப்போ தான் வதக்கி விட்ருக்கேன். இன்னும் உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு வேக வச்சுட்டு இதையும் அது என்னது தேங்காய் திருப்பி போட்ட வேண்டியதுதான். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக வெல்லத்தை போட்டு இறக்கிற வேண்டியதுதான். மார்னிங் வந்து எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். என்னென்ன பண்ணுறோன்ற பார்த்தலாமா? இன்றைக்கி வந்து என் தங்கச்சிக்கு காலேஜில் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. மார்க் ஷீட் கொடுக்குறாங்க. அதனால் அவள் கிளம்பிட்டுருக்கான். ஸோ இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்தலாமா? வாங்க. ஸோ சுட சுட சோறு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு டேஸ்ட் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து முட்டை, அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா எனக்கு இதுவுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு சப்பாத்தி, ராகி சப்பாத்தி வந்து சுட்டு வச்சுருக்கா தம்பிக்கு. அப்புறம் தண்டு பொரியல், இங்கே வந்துட்டு கீரை பொரியல் ரெடியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து தட்டப்புட்டெல்லாம் வந்து சமைச்சிருக்கோம். இப்போ எனக்கு வந்து கஞ்சி காய்ச்சணும். அது வந்து நான் கொஞ்சம் என்னது எங்கள் அக்கா பேசிகிட்டு இருக்கா. இந்த சீன் போடுறதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் வர மாட்டேது. ஸோ இந்த இது தான் மிக்ஸு தான். என்னென்னா கருப்பு கவனி அரிசியும் உளுந்தும் போட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஒரு 2 ஸ்பூன் போட்டு இது கூட பூண்டு, இஞ்சி, அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் போட்டு கொதிக்க வச்சு, மிளகு இதெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் மார்னிங் குடிக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த டிஷ்ஷெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இன்னும் இது செய்யணும், பார்க்கலாம். ஸோ இப்போ போய் என் தங்கச்சி காலேஜில் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்லாம். அவளுக்கு வந்து இன்றைக்கி சர்டிஃபிகேட்டு மார்க் ஷீட் கொடுக்குறாங்களே. ஸோ அது ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்து வேலை தான். அவளை விட்டுட்டு வந்துட்டு அப்போ நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணும்போது போய் கூப்பிட்டு வந்துட்டோம், முடிஞ்சு. ஸோ இவ்வளோ போய் காலேஜில் விட்டுட்டு வந்துடுறேன். ஐடி கார்டு போடுறத காலேஜ் ஸ்டூடெண்ட்டு.
எங்கள் பாப்பா வந்து விட்டுட்டு வந்துட்டேன். எங்கள் பாப்பா வந்துட்டு ரொம்பலாம் யாருக்கிட்டையுமே க்ளோஸ் ஆக மாட்டா. ரொம்ப அமைதியாக அவளோட வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு அவள் பாட்டுக்கு வந்துடுவா. ஸோ இப்போ ஒரு பாப்பாவும் அங்கே நின்று ஃபோன் பண்ணி நம்ம 2 பேரும் ஒட்டுக்கா போகலான்னு சொல்லி பேசியிருப்பாங்க. சொல்லுங்கங்க, என்னங்க வந்துட்டிங்களாங்க, பொண்ணு தான், ஏன்டி வாங்க போங்கன்னு. நாங்கள் அப்படி தான் அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னை பொறுத்த வரைக்கும் எப்படிமா, நான் ரொம்ப கோவமாக இருந்தோம்னா மரியாதை கொடுப்பேன், வாங்க போங்க அப்படிம்பேன். நம்ம ரொம்ப க்ளோஸாக பழகிறவங்க கிட்ட. இல்லை அப்படின்னா வா போ, இல்லை என்ன எப்படி அப்படி தான் பேசணும். தவிர என் தங்கச்சி பேசும்போது எனக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பொண்ணு அப்படி தான் சொல்லுது, எங்கெங்க இருக்கீங்க வாங்குங்க அப்படின்னு. சரி விடுங்க, நீங்கள் அப்படியா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு கஞ்சி காய்ச்சி குடிச்சிடலாமா, வாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, க்ளீன் பண்ணணும். இதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணால் தான் நம்ம வந்துட்டு அடுத்தடுத்து வேலையில் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து கஞ்சி காய்ச்சறதுக்கு சுடுதண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எல்லா பொருளுமே அது கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லா பாத்திரத்தையும் கழுவுறதுக்கு போட்டாச்சு. கஞ்சி குடிச்சிட்டு கழுவ வேண்டியதான். ஸோ எல்லாத்தையும் இதில் எடுத்து வச்சாச்சு. இங்கே வந்து தண்ணி காயுது. ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம். ஓகே, 1 ஸ்பூனு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு 1.5 ஸ்பூன் போடுவோம். போட்டு ஸ்லோவாக வச்சு நல்லா வந்து இதை குக் பண்ணுங்க. நல்லா வந்து வேகட்டும். ஸோ வெந்து அதை அப்படியே கட்டியாகி வரும். இதில் வந்து கொஞ்சம் இஞ்சியும் சீரகமும் பூண்டும் நறுக்கி போட்டிருக்கேன், நச்சு போட்டிருக்கேன். அதை அப்படியே வேகட்டும். இதோட இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கஞ்சி வந்து கரைச்சாச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ குடிச்சிடலாம். கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்மெல்லும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் யோசிக்கலாம் இது உங்களுக்கு பத்துமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பொரியல், அப்புறம் தண்டு பொரியல், கீரை பொரியல் எல்லாமே வச்சு சாப்பிட போகிறேன். அதனால் எனக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ இன்னொன்று என்னமோ சொல்லணும்னு நினச்சினேன். என்ன நினச்சேன், மறந்துட்டேன். அப்போ ஞாபகம் சொல்கிறேன். அவ்வளோதான் சில குட்டீஸ். இன்றைக்கான டே வந்து இப்படி தான் போச்சு. இப்படி தான் மார்னிங் போகுது. எல்லோரும் யோசிக்கலாம், ஏன் வேறு யாரும் வேலை செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. செய்வாங்க, நான் அப்பப்போ டிமிக்கி கொடுப்பேன். இன்றைக்கி அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் வந்து நான் சமைக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. இல்லைன்னா அம்மா தான் சமைப்பாங்க. நான் ஜிம்முக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயே சமைச்சிருவாங்க. இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது. அம்மா நெஞ்சு வலிக்கிறது. ஓ மை காட். சரி, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ஆர்குமெண்ட் பண்ணி ஈகோ காமிச்சு யாருக்கிட்டையுமே அப்படி வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக பேசிடுங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கான டைம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே அது வந்து மறந்துடுவோம். இல்லைன்னா அந்த கோபம் இருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், லவ் யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன்.